அன்பு தேவனிடத்துல பூரணமாய், இங்க கொஞ்சம் அங்க கொஞ்சம் அல்ல, உன் முழு மனதோடு கூட, முழு பலத்தோடு கூட, முழு ஆத்மாவோடு கூட, எல்லாவற்றோடும் கூட நீ என்ன செய்யணுமா? தேவனிடத்திலே அன்பு கூற வேண்டும். அடுத்த வசனம் சொல்லுகிறார், உன்னில் அன்பு கூறுகிறது போல நீ என்ன செய்யணுமா? பிறனிலும் அன்பு கூற வேண்டும். அன்பு, வசனம் சொல்லுகிறது, உங்கள் அன்பு மாயமற்றிருப்பதாக. 1 கொரிந்தியர் 13 பவுல் சொல்லுகிற போது சொல்லுகிறார், அன்பு எல்லாவற்றையும் சகிக்கும், அன்பு எல்லாவற்றையும் என்ன செய்யுமா? தாங்கும் என்று சொல்லுகிற. அன்பிலே பொறாமை இல்லை. அன்பு எப்படிப்பட்டது? அந்த அதிகாரங்கள் முழுவதும் வாசித்து பாருங்க. அந்த நேசம், தேவன் என்ன எதிர்பார்க்கிறான்னா, அந்த ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டு விட்டாய். எபேசு சபையோடு கூட நீங்கள் உங்களை பொருத்தி பாருங்கள். தேவன் நமக்கு என்னெல்லாம் செய்திருக்கிறார், யாக்கோபுக்கு என்னெல்லாம் செய்தார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். யோசிச்சு பாருங்க, வனாந்தரத்திலே இருந்த யாக்கோபு, லாபான் வீட்டிலே ஆசீர்வதிக்கப்பட்டவனாக திரும்பி வருகிற யாக்கோபு, கர்த்தர் ஒவ்வொரு நாள் அவனை நடத்துகிறார். பவுல் சொல்லுகிறார் எபேசு சபைக்கு, தேவன் உனக்கு என்ன செய்திருக்கிறார் என்று சொல்லுகிற போது சொல்லுகிறார், உன்னதங்களில் இருக்கிற சகல விதமான ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். இன்னைக்கு எபேசு சபைக்கு தேவன் செய்தவைகளை பார்க்கிறோம், ஆண்டவர் நமக்கு என்ன செய்திருக்கிறாரா? சகல விதமான ஆசீர்வாதங்கள். கிறிஸ்துவுக்குள் அந்த ஆசீர்வாதங்கள் என்ன செய்திருக்கிறதா? ஆபிரகாமுக்கு பண்ணப்பட்ட வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்துவின் மூலமாய் கிறிஸ்துவுக்குள் நாம் ஒவ்வொருவருக்குள்ளாக கடந்து வந்திருக்கிறது. எபேசு சபைக்கு ஆண்டவர் சொன்னார் சகல விதமான ஆசீர்வாதங்கள். 4வது வசனத்தில் சொல்லுகிறார், நாம் தேவனுக்கு முன்பதாக குற்றமில்லாதவர்களாக, அன்பில் எப்படி இருக்கணுமா? பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமுள்ளவர்களாக இராதபடிக்கு தேவன் என்ன செய்தாரா? இந்த உலகத்தை உருவாக்குகிறதுக்கு முன்பதாகவே உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டார். எவ்வளவு பெரிய அன்பு பாருங்க. அவர் சொல்லுகிறார், எபேசு சபையோடு கூட பேசுகிறார், இதெல்லாம் உனக்கு செய்திருக்கிறேன். நீ யாருன்னே தெரியாது, உன் பேர் தெரியாது, ஊர் தெரியாது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். தகப்பன், முப்பாட்டன் ஒருத்தனும் தெரியாது, ஆண்டவருக்கு மகிமையாக. ஆனால் அதற்கு முன்பதாகவே தேவன் நம்ம என்ன செய்திருந்தாரா? முன்குறித்து தெரிந்து கொண்டு. அப்போ இந்த அன்பிலே நம்ம என்ன செய்ய வேண்டி இருக்கிறது? ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஒவ்வொரு நாளும் உனக்கு என்னெல்லாம் செய்திருக்கிறேன், உன் வாழ்க்கை எப்படி எல்லாம் நடத்தி இருக்கிறேன், நாம் எப்படி இருந்தோம். ஆண்டவர் சொல்லும்போது சொல்றார், எபேசு சபையை பார்த்து, நீங்க எல்லாம் எப்படி இருந்தீங்க? அக்கிரமக்காரனா இருந்தீங்க, பாவிகளா இருந்தீங்க, மரித்து போன நிலைமையில இருந்தீங்க. நான் உங்களை, அப்போ நீங்க எவ்வளவு பிரதி உபகாரம் தேவனுக்கு செய்தாக வேண்டும். அக்கிரமத்தை மன்னித்து இருக்கிறார். தேவனுக்கு மகிமுண்டான சங்கீதம் 103 அப்படித்தான் சொல்லுகிறது. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து, உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி, உன் பாவங்களை அக்கிரமம் எல்லாத்தையும் மன்னித்து உன்னை என்ன செய்திருக்கிறாரா? உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகும்படிக்கு. அப்போ இந்த அன்பு தேவன் எதிர்பார்க்கிறார். உன்னிடத்தில் ஆண்டவர் எதிர்பார்க்கிற அந்த ஆதி அன்பு எங்கே? அந்த அன்புக்கு திரும்ப வான்னு சொல்லுங்க.